அமாவாசை அன்னைக்கு இஞ்சி சட்னியோட தாங்க எங்கள் வீட்டில் சமையல் இருக்கும். அந்த அன்னைக்கு இஞ்சி சட்னி செய்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதாவது 7 பொரியல் செய்கிறதுக்கு சமம்னு சொல்லுவாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அது சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். காரத்துக்கு தேவையான வரமிளகா, ஃப்ளேவருக்காக அரை பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. அப்புறம் கறிவேப்பிலை, கொஞ்சம் நிறையா இஞ்சி எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாங்க. அப்புறம் 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய், அப்புறம் கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டு ஊற வச்ச புளி, தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வதக்கினதுக்கு அப்புறமா நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சு. வெறு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ரச சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், தயிர் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். அம்மா வீட்லேயும் சரி, மாமியார் வீட்லேயும் சரி, அமாவாசைனா இஞ்சி சட்னியோட தாங்க நாங்கள் சமைப்போம். இதுதான் எங்களுடைய வழக்கம். See you tomorrow.